மக்களே, ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இந்த சைடு பாலம் இல்லாம ஸ்கூல் பசங்க எல்லாமே மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்ப இந்த வராங்க பாத்தீங்களா பசங்க, இவங்களுக்கு வந்து பஸ்ஸை விட்டுட்டாங்க. இப்படி கூட நடந்து வர வழி இருக்கு, வேற வழியே இல்லை. அப்படி இல்லைன்னா சுத்தி 20 கிலோமீட்டர் சுத்தி வரணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாதி பேர் போயிட்டாங்க. அதுவும் போக ஸ்கூல்ல எதுவும் ஸ்டடி எதுவும் வச்சுட்டாங்கன்னா அவங்க 5:30 ஆகும் விட 5:30க்கு மேல இந்த ஓடப்பாத வழி தான் வரணும். பொம்பளை பிள்ளைகள் நிறைய பேர் முன்னாடியே போயிட்டாங்க. அவங்கள என்னால எடுக்க முடியல. இப்ப இந்த பாதையை விட்டாச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் சுத்தி வர வேண்டியிருக்கும்? 20 கிலோமீட்டர் சுத்தி வரணும்னா 20 கிலோமீட்டர் சுத்தி வரணும். வேற வழி இல்ல. இந்த பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் இது முடிய இருக்கு. ஆனா அந்த பாலம் தான் இல்லாம இருக்கு. ரோடெல்லாம் இருக்கு. இந்த பட்டாசு வேலை பாக்குறவங்களும் இந்த சைடு இருந்து இங்கிட்டு தான் வரணும். பாதி பேரால வரவும் முடியல. அதனால சுத்தி வர வேண்டியிருக்கு. ரொம்ப லேட்டாகவும் ஆயிருது போறதுக்கு. அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் ஆஸ்பத்திரிக்கு அர்ஜென்ட்டா அங்கிட்டு போனோம்னா இந்த அதை கழிச்சுதான் அங்கிட்டு போக வேண்டியிருக்கு. தயவு செய்து கீர்த்தனாக்கா, நீங்க விஜயண்ணா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுதான். தயவு செய்து இதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு உங்க மூலியத்துல இந்த பாலம் கண்டிப்பா வரணும். கோடான கோடி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்னா. இதை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க அதிகமா. இதை மறந்துடாதீங்க. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க தான், நம்ம பிள்ளைங்க, நம்ம தம்பிமாருங்க. அதை நினைச்சுக்கோங்க. ஷேர் பண்ணி இது உங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வர்றதுக்கு நீங்க உறுதுணையா இருங்க.